ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை தாலுகா தொண்டி அருகே உள்ள பாசிப்பட்டினம் கிராமத்தில் புகழ்பெற்ற சர்தார் நைனா முகமது ஒளிவுள்ள தர்கா அமைந்துள்ளது. இங்கு ஆண்டுதோறும் மத நல்லிணக்கத்தை பறைசாற்றும் வகையில் சந்தனக்கூட திருவிழா மிக சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவர் என 3 மதத்தினரும் இணைந்து கொண்டாடும் இந்த ஆண்டிற்கான திருவிழா கடந்த ஜூன் 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது. அன்றிரவு தலைப்பறை மற்றும் ரத ஊர்வலமும் நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வான சந்தனக்கூடு ஊர்வலம் நேற்று இரவு நடைபெற்றது. வண்ண மீன் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட இந்த சந்தனக்கூடு மாணவ நகரில் ஸ்தானிக்கன் வயல் கிராமத்திலிருந்து புறப்பட்டு எஸ்பி பட்டினம் மற்றும் மருங்கூர் வழியாக சென்றது. இன்று அதிகாலை 4 மணியளவில் பாசிப்பட்டினம் தர்காவை வந்தடைந்த சந்தனக்கூடு தர்காவை 3 முறை வலம் வந்து தர்காவின் முன்பாக நிறுத்தப்பட்டது. இந்த விழாவில் ஜாதி மத பேதமின்றி அனைத்து தரப்பு மக்களும் திரளாக கலந்து கொண்டு தங்களது வழிபாட்டை நடத்தினர். இது அப்பகுதியில் நிலவும் மத ஒற்றுமைக்கும் நல்லிணக்கத்திற்கும் சிறந்த எடுத்துக்காட்டாக அமைந்தது. இவ்விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பாசிப்பட்டினம் தர்கா விழா குழுவினர் மற்றும் கிராம மக்கள் மிக சிறப்பாக செய்திருந்தனர். இத்திருவிழாவானது வரும் ஜூலை 15ஆம் தேதி கொடியேற்றத்துடன் நிறைவு பெற உள்ளது. மிக சிறப்பாக செய்திருந்தனர். இத்திருவிழாவானது வரும் ஜூலை 15ஆம் தேதி கொடியேற்றத்துடன் நிறைவு பெற உள்ளது.
சர்தார் நயினார் முகமது வலியுல்லா அப்பா